இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சர்க்யூட் என்னென்னா த ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிஃபையர் ஷோன் இன் தி ஃபிகர் இஸ் ஐடியல். அப்படின்னா ஒரு ஆஃப் ஆம்ப் கொடுத்துருக்காங்க, அது ஐடியல்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? ஐடியல்னால் ஒன்றும் இல்லை, அது எதுவுமே பண்ணாது. ஒரு ஆஃப் ஆம்ப் ஐடியலாக இருக்கும், ஜீரோ ஸ்டேட் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? த இன்புட் வோல்டேஜ் இன் வோல்ட்ஸ் இஸ் Vin is equal to 2 sin 2 pi 2000 tன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. த ஆம்ப்ளிடியூட் ஆஃப் தி அவுட்புட் வோல்டேஜ் V0 இஸ், இதில் வந்து ஆம்ப்ளிடியூட் ஆஃப் அவுட்புட் வோல்டேஜ் என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போது நம்ம நார்மலான கொஷின் எல்லாம் Vin is equal to ஏதோ சம்திங் வோல்டேஜ் கொடுத்துருப்பாங்க, 5 வோல்ட் 10 வோல்ட் அப்படின்ட்டு. ஆனால் இது எப்படி கொடுத்துருக்காங்கன்னா சைனில் ஏசியில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? 2 sin 2 pi 2000 tன்னு கொடுத்துருக்காங்களா. இந்த 2ன்றது வந்து நம்மளோட ஆம்ப்ளிடியூட் வோல்டேஜ் எழுதியிருக்கேன் பாருங்களா. இந்த 2ன்றது தான் நம்மளோட ஆம்ப்ளிடியூட் வோல்டேஜ். ஆம்ப்ளிடியூட் இஸ் ஈக்குவல் டு 2 வோல்ட். ஓகேவா? ஃப்ரீக்வன்சி இஸ் ஈக்குவல் டு 2000 ஹெர்ட்ஸ். இந்த 2000ன்றது தான் நம்மளோட ஃப்ரீக்வன்சி. ஓகேவா? ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி தான் ஒமேகா இஸ் ஈக்குவல் டு 2πf. இது வந்து நம்ம இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன ஃபார்முலாஸ் இருக்கும், காமனான ஃபார்முலாஸ், அதெல்லாம் பார்த்துக்கோங்க. இப்போ ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்கணும்னா ஒமேகா இஸ் ஈக்குவல் டு 2πf. எஃபோட வேல்யூ நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும், 2000ன்னு சொல்லிட்டு. அப்போ 25 × 2000, அப்போ 4000 pi ரேடியஸ் பர் செகண்ட் தான் நம்மளோட ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி. ஓகேவா? இப்போது கிவன்லேருந்து தான் நான் எல்லாத்தையும் எடுத்து எழுதியிருக்கேன். ஒன்று ஆம்ப்ளிடியூட், அப்புறம் ஃப்ரீக்வன்சி, ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி W இஸ் ஈக்குவல் டு 2πf மட்டும் நான் தனியாக எழுதியிருக்கேன். ஓகேவா? இப்போது இதில் வந்து இசட் இம்படன்ஸ் கண்டுபிடிக்கணும். ஏன்னா இது வந்து இம்படன்ஸ் பொறுத்து தான் ஆப்ரேட் ஆகும். ஏன்னா நம்மளுக்கு ஏசி சிக்னல் கொடுத்துருக்காங்க. அப்போ இசட்எஃப் ஒன்றுமே இல்லை. இது இங்கே நம்ம நார்மலாக ஆர்எஃப் போடுவோமா, அதுக்கு பதில் இசட்எஃப்னு போட்டிருக்கேன். இதோட ஃபார்முலா என்னென்னா RF டிவைடட் பை 1 + j ஒமேகா R + CF. ஓகேவா? இது நான் டேரெக்டாக சொல்லணும்னா R டிவைடட் பை 1 + RCன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? RF டிவைடட் பை 1 + j ஒமேகா R + CF, அதை வந்து R டிவைடட் பை 1 + RCன்னு எழுதி சொல்லுவாங்க. அதை தான் நான் இப்படி எழுதியிருக்கேன், அந்த R டிவைடட் பை 1 + RCயை தான். ஓகேவா? இப்போ RFோட வேல்யூ வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும், 1 கிலோ ஓம்னு சொல்லிட்டு. ஓகேவா? அதுதான் இது. ஓகேவா? 1 + j ஒமேகா RF வந்து நான் இப்போ சொன்னோம்ல, இந்த 4000 pi ரேடியஸ் பர் செகண்ட், அதுதான் இங்கே எழுதியிருக்கேன். 4000 pi இன்ட்டு ஆரோட வேல்யூ 1000 இன்ட்டு CFோட வேல்யூ வந்து நம்மளுக்கு என்ன கொடுத்துருந்தாங்க, 0.5 மைக்ரோஃபேரட், சாரி செகண்ட்ஸ்னு சொல்லிட்டேன். அப்போ 0.1 × 10⁻⁻6, மியூனா -6. ஓகேவா? நானோனா -9. ஓகேவா? அப்போது இதை வந்து அப்ராக்சிமேட்டாக இந்த கீழே இருக்க டேர்ம்ஸை மட்டும் இது பண்ணால் 1.2566 வரும். இதை அப்படியே வச்சுருக்கேன், இந்த RFோட வேல்யூ. ஓகேவா? இப்போ மேக்னிடியூடில் கண்டுபிடிக்கணும். மேக்னிடியூட் எது கண்டுபிடிக்கிறோன்னா, அவங்க அந்த கொஷினில் கேட்டது வந்து ஆம்ப்ளிடியூட் கேட்டிருக்காங்க. ஆம்ப்ளிடியூட் கேட்டாங்களே நம்ம மேக்னிடியூடுக்கு போயிடுவோம். ஓகேவா? ZF இஸ் ஈக்குவல் டு RF டிவைடட் பை மேக்னிடியூட் எடுத்தோன்னா நம்மளுக்கு ரூட் வந்துடும். √1 + இன்டூ ஸ்கொயர், எது ஸ்கொயர்னால் இந்த வேல்யூ ஸ்கொயர், 1.2566 ஹோல் ஸ்கொயர்னு சொல்லி போடுவோம். ஓகேவா? இந்த 1 அதே சேம் ஒன்று தான், 1 + நம்மளோட RC ஸ்கொயர். ஓகேவா? இது காமனாக சொல்லணும்னா R டிவைடட் பை 1 + RC ஸ்கொயர்னு வரும். ஓகேவா? ஃபார்முலா. அப்போ 100 டிவைடட் பை √1 + RC ஸ்கொயரோட வேல்யூ 1.579. அப்போது RFோட வேல்யூ சேம் ஆஸ் யூஷுவல், அதே √2.579. இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா 622.5 ஓம்னு வரும். ஓகேவா? மேக்னிடியூட் கண்டுபிடிச்சா தான் நம்மளோட RF ஃபீட்பேக் இம்படன்ஸ் கிடைக்கும். ஓகேவா? ZF. அப்போ கெயின் ஆஃப் இன்வெர்ட்டிங் ஆம்ப்ளிஃபையர். இப்போ இதிலேருந்து கெயின் கண்டுபிடிச்சார். கெயின்னா என்னன்னு சொன்னேன், RF டிவைடட் பை Rin ஆஸ் யூஷுவல், அதே தான் இங்கேயே போட்டிருக்காங்க. மேக்னிடியூட் ஆஃப் ZF டிவைடட் பை Rin. மேக்னிடியூட் ஆஃப் ZF வந்து நம்மளுக்கு 622.5 ஓம் வந்துச்சு. டிவைடட் பை Rin வந்து நம்மளுக்கு 1 கிலோ ஓம், ஆஸ் யூஷுவல் கொஷினில் இருந்த மாதிரி. இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா நம்மளோட கெயின் கிடச்சிரும் 0.6225. அப்போ VOUT இஸ் ஈக்குவல் டு கெயின் இன்ட்டு Vin. அப்போ கெயின் இன்ட்டு Vin வந்து நம்மளுக்கு 2 வோல்ட் கொடுத்துருந்தாங்க. எப்படி 2 வோல்ட்டுன்னு சொல்கிறேன்னா, இதுதான் நம்மளோட Vin ஆல்ரெடி சொன்னேன்னா, இந்த 2 தான் நம்மளோட Vin, ஆம்ப்ளிடியூட், அதுதான் நம்மளோட Vin. அப்போது கெயின் இன்ட்டு 2 இஸ் ஈக்குவல் டு 1.245. அதுதான் அப்ராக்சிமேட்டாக 1.25 வோல்ட்டுன்னு சொல்லி எழுதியிருக்கேன். இதோட VOUட்டோட வேல்யூ 1.25 வோல்ட். தேங்க்யூ.